வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிப்பியில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெஜிடபிள் சப்பாத்தி முட்டை ரோல் தான் பண்ண போகிறோம். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பெரியவங்க சின்ன பிள்ளைகளாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு சாதம் கொடுத்து விட்றீங்க, அவங்களுக்கு போர் அடிக்குதா அப்படிங்கும்போது இந்த சப்பாத்தி வெஜிடபிள் முட்டை ரோலை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க டிஃபன் பாக்ஸை எப்படி காலியாக்கி கொண்டு வராங்கன்னு உங்களுக்கும் ஒரு நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும். அதே சமயத்தில் டிஃபன் பாக்ஸும் காலியாக்கிட்டு கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சப்பாத்தி ரோல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு நார்மலாகவே நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி 2 கப் அளவுக்கு 1/4 கிலோ கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் எப்போயும் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் எதுக்கு சேர்த்துக்கிட்டேன்னா, நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக போட்டு வச்சிடலாங்க. நீங்கள் பிணைஞ்சி வச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சப்பாத்தி போட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருதுன்னு பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் அந்த சப்பாத்தி மாவு ஊறட்டும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு பொடியாக நறுக்குனது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டை ரொம்ப வதக்க வேண்டாம். லைட்டாக 2 கிளறி விட்டுட்டு அதோடய நம்ம அரை கப்பு பீன்ஸு சேர்த்துக்கோங்க 50 கிராம். 100 கிராம் கேரட் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறியை நீங்கள் நீல வாக்கில் நறுக்குங்கும்போது அப்போ நம்ம சப்பாத்தி ரோலுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பீன்ஸும் கேரட்டையும் நம்ம முதயே போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா பீன்ஸும் கேரட்டும் வேகிறதுக்கு நேராகும். அதோடய நம்ம 1 கப்பு வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளுக்கு தேவையான அரை ஸ்பூன் இப்போவே சேர்த்துட்டு நீங்கள் எல்லா காயும் நல்லா சேர்ந்து ஒன்றா மிக்ஸாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுட்டு வதக்கி எடுங்க. அப்போ 1/4 பதம் வதங்கிடும். இந்த காய்கறியெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காயோட நம்ம ஒரு அரை கப்பு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே 50 கிராம் அளவு. குடமிளகாயும் ஸ்வீட் கார்னும் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதோடைய 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நீங்கள் இந்த காயில் நல்லா கலந்து விடுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதோடய நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்கங்க. இந்த காய் ரொம்ப வதக்கி ரொம்ப காய் வெந்து வரணுன்றதுல கிடையாது. நீங்கள் அரைப்பதம் வேக வச்சு எடுத்திங்கனாலே போதும். இப்போ காய் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். பார்த்திங்களா, காய்கள் எப்படி கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா? அப்போ குழந்தைகள் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களா இல்லையா? இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 முட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சப்பாத்தி மாவில் 6 ரோல் செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் 5 முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த முட்டைக்கு தேவையான 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆகாமல் கொஞ்சம் அந்த முட்டை கொஞ்சம் பீஸ் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி லைட்டாக அப்படி கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொடி மாஸ் மாதிரி ஆகாமல் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இருக்கட்டும். ரெண்டுமே காய்கறியும் முட்டையும் நல்லா ஆற விட்டுருங்கங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் ரோலில் சுற்றி எடுக்கும்போது தான் அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை ஒரு 6 பீஸ் அளவுக்கு நம்ம உருண்டை திரட்டி வச்சுக்குருவோம். இந்த 250 கிராம் மாவில் நீங்கள் தாராளமாக 6 சப்பாத்தி போடலாம். 2 பேர் நல்லா சாப்பிட்றவங்க நல்லா 2 பேர் சாப்பிட்லாம். இல்லை இது 3 பேர் சாப்பிட்டாலும் ஆளுக்கு 2 ரோல் சாப்பிடும்போதே வயிறு நல்லா ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே சமயம் நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்துருக்கோன்ற திருப்தி நம்மளுக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி துணி வச்சு நீங்கள் அமுத்தி எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். ரொம்ப ஓவர் ஃப்ளஃபியாக வரும்னு இருக்காதுங்க. லைட்டாக உப்பி வரும். அதே சமயத்தில் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும்.
நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பட்ரு சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த சப்பாத்தியை போட்டு எடுங்க. அப்படி இல்லை பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து எண்ணெய் தடவாமலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா இருந்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நல்லா சப்பாத்தி நல்லா உப்பி நல்லா வரும், சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை சப்பாத்தி மாவு பிணைஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி சப்பாத்திலாம் நம்ம ரெடி பண்ணி போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அதில் நம்மகிட்ட வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்பூன் வந்து நல்லா அந்த சப்பாத்தி ஃபுல்லாக பரவலாக படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் முட்டை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் காய்கறி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் காய்கறி சேர்த்துக்கிட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். அதான் அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து நல்லா வந்து டொமேட்டோ கெச்சப் ஊற்றி, நிறைய குழந்தைகள் வந்து டொமேட்டோ கெச்சப்னாலே அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும்போது அது வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வந்து சாதம் கொடுத்து வெரைட்டி ரைஸ்லாம் கொடுத்து போர் அடிக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து எனி டைம் வந்து இப்படியே எங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைகளை கூட காய்கறி சாப்பிட வச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன். அருமையாக சமைப்போம், சூப்பராக சாப்பிடுவோம்.